ஓகே, ஸோ 14ல தசகம் 14 நம்ம முடிச்சிட்டோம். கர்தமாரை பார்த்தோம், தேவஹூதி பார்த்தோம். அவளுக்கு 9 daughters, ஒரு சன் கபிலா. God was born as கபிலா. Why he was born அப்படிங்கிறது தான் அங்க எதுக்காகனா மக்கள் கிட்ட வந்து பக்தியோட தத்துவம், புருஷ தத்துவம், மெயினா புருஷ தத்துவம். அந்த புருஷன் தத்துவம்ங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஐ திங்க் திஸ் சாப்டர் ஷுட் பி ஆக்சுவலி, தசகம் ஷுட் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். ஏன்னா இந்த சாப்டர், இந்த தசகத்துல வந்து ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்ததே தான் வருது. நம்ம 4வது தசகத்துல, 5வது தசகத்துல எல்லாம் பார்த்ததுதான் இதுல வருது. ஸோ கபிலர் வந்து என்னெல்லாம் உபதேசம் பண்ணினார், உபதேசம் த டீச்சிங். சரி, அவர் அவதாரம் எடுத்திருக்கார். அவர் வந்து ஒரு எந்த மாதிரி அவதாரம்? there are many avatars of God which do not come into the தசாவதாரம். கபிலரோட அவதாரமும் அப்படிதான், தசாவதாரத்துல வரல வந்து. ஆனா அவர் எதுக்காக அவதாரம் எடுத்திருக்கார்? பக்தி மார்க்கத்துல மக்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வாழ்க்கை வாழணும், அந்த மாதிரி அந்த தத்துவத்தை போதனை செய்யறதுக்காக தான் இந்த அவதாரமே அவர் எடுத்திருக்கார். அது he chose to be born to Kardama and Devahooti. Vijayalakshmi madam and Visalam madam, both of you can please mute. ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு யாராவது அந்த ராகம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணட்டுமா மத்தா? மதிரிய குணசக்தா பந்த கிருத்தேஸ்வசக்தா த்வமது வருந்தே. மதிரிஹ குணசக்தா பந்து கிருத்தேஸ்வசக்தா த்வமிருத க்ருதுபுர பரம் த்வமிருத க்ருது பருந்தே த்வமிருத க்ருது பருந்தே பக்தி யோகாஸ்து சக்திம் மஹதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுருதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. மதிரிஹ குணசக்தா பந்து கிருத்தேஸ்வசக்தா த்வமிருத க்ருது பருந்தே பக்தி யோகாஸ்து சக்திம் மஹதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுருதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. அது நான் ரொம்ப பிரிச்சு ஐ ரீட். ஸோ if I'm only saying the ஸ்லோகானா ஒரே மாதிரி வந்து ஓகே. மதிரிஹ, இப்போ மதிஹி இஹ, அதாவது இஹன இங்க, இந்த பூமியில். ஓகே, இங்க இந்த பூமியில். இஹ மத்திஹின்னா நம்மளோட இன்டெலெக்ட். ஓகே, நம்மளுடைய என்ன சொல்றது, புத்தி, நம்மளுடைய இன்டெலெக்ட், நம்மள என்ன யோசிக்கிறோம், நம்மளோட தாட்ஸ். அப்ப எப்படி இருக்காது? குணசக்தா பந்த கிருத்தேஷு அசக்தா. இப்போ குணசக்தானா என்ன? இப்ப நம்மளுடைய மைண்ட் இருக்கு, நம்மளுடைய புத்தி இருக்கு, தட் இஸ் குணசக்தா. எல்லா குணங்கள், 3 குணங்கள் பார்த்தோம். சத்துவகுணம், சத்துவம், ரஜஸ், தமஸ். இப்ப சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் சொல்லுவோம். இப்ப இந்த 3 குணங்களும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய மதி, நம்மளுடைய மூளை, நம்மளுடைய இன்டெலெக்ட், நம்மளுடைய மைண்ட். இது என்ன ஆயிடுறதான்னா, குணசக்தா மதிஹி பந்த கிருத். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முதல் டீச்சிங், முதல் பேராகிராஃப் அவர் தேவஹூதிக்கு டீச் பண்ணாங்க. அவருடைய தாயாரா இருந்தாலும் அவர் போதனம் பண்ணும்பொழுது அவர் வந்து சொல்றார், நம்மளுடைய மனசு வந்து இந்த குணங்களுக்கு
அட்டாச்சா இருந்ததுன்னா, 3 குணங்களும் இருந்ததுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? பந்த கிருத். நம்ம இந்த சம்சாரத்துல எப்பொழுதுமே பந்திச்சே இருப்போம். நம்ம சம்சாரத்தோடயே நம்ம இருப்போம். ஏன்னா பிகாஸ் we cannot go to God. நம்ம இப்போ இதுல என்ன பக்தி அப்படிங்கிறது என்னது? நம்ம பக்தி அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? அல்டிமேட் என்னது எல்லாருக்கும்? எவ்ரிபடி நம்ம வேதாந்தம்ல எல்லாம் என்ன சொல்றது? அல்டிமேட்லி எவ்ரிபடி வில் ப்ரே ஃபார் மோட்சம். இந்த சம்சாரத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடு, இந்த மோட்சத்தை கொடு அப்படின்ட்டு. ஆனா இந்த 3 குணங்களும் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்ம 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 we are bound to them. நம்ம அதுபடிதான் நடக்கிறோம். It is binding us to the earth. கண்டிப்பா நம்ம தூங்கி எந்திரத்துல இருந்து what we have to do, what we not to do, இதெல்லாம் தான் நம்ம நினைக்கிறோம். கரெக்டா? நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆனப்புறம் தான் we think நம்ம காட் நினைக்கணும், நம்ம ஸ்லோகம் சொல்லணும். நிறைய அப்ப இதெல்லாமே என்னது? மாயை. இந்த மாயையில நம்ம அந்த குணங்கள் 3 குணங்கள் இருக்கு. ரஜோகுணம், சில பேர்ட்ட ரஜோகுணம் நிறைய இருக்கும், சில பேர்ட்ட தமோ குணம் நிறைய இருக்கும். சத்துவகுணம் எல்லார்கிட்டையும் இருக்கும். சத்துவகுணம் இஸ் லேட்டன்ட் இன் எவ்ரிபடி. எல்லார்கிட்டையும் சத்துவம் இஸ் அ குணம் which is there in all. Everybody has good. ஒரு பெரிய கொலகாரம் கூட அவன்கிட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்கும், சத்துவம் இருக்கும். The proportion of the குணம் only varies. So bondage ஆயிடுது. நம்ம இந்த உலகத்தோட கற்றுக்கோம். அப்ப என்ன ஆயிடுறாரு அவரு? பந்த பைண்டிங் ஆயிடுது. தேஷு அசக்தாத்து அமிர்த கிருத். பாருங்களேன், இது பந்தனம் ஆயிடுது. இது அவ உலகத்தோட அப்படியே கட்டி போயிடுறா. ஏன்னா அவள்கிட்ட அந்த 3 குணமும் இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றார்? தேஷு அசக்தாத்து. அசக்தானா என்னது? நாட் அட்டாச்ட். அதோட ஒட்டி போகலைன்னா என்ன ஆயிடுறது அவளுக்கு? அதுக்கு சொல்றாரு. அது என்ன? he gets அமிர்த கிருத். அமிர்தம்னா என்னது? நம்மளாம் அமிர்தம்னா அமிர்தம் போல இருக்கு. அமிர்தம்னா நாட் டு டை. ஓகே, அமிர்தம் இஸ் அனதர் ஒன். நெக்டர், அனிக்கும் அமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல என்ன அமிர்தம்னா, நம்ம ரொம்ப வேதாந்தமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆத்மா ஒன்லி டைஸ், பாடி ஒன்லி டைஸ், த ஆத்மா டஸ் நாட் டை. Okay, but the Atma goes where it goes, it gets liberated. Amrita Krit. அது மிச்சபடி என்ன? நாட் நீ பந்த கிருத்தா இருந்தேன்னா, நீ மறுபடியும் நான் பிறந்து நான் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் I will be again bound to all the karmas. I will be doing everything. ஆனா if I am going to be away from all this, இந்த குணங்களோடலாம் நான் இல்லாம I am not attached, asakta, நான் அட்டாச்சா இல்லைன்னா I am going to be liberated. I am going to be liberated and I am going to reach the Padara Vindam of God. Okay. அப்ப அடுத்தது என்ன சொல்றார்? பக்தி யோக டு சக்தி. அப்ப என்ன ஆயிடுறது? பக்தி யோக சக்தி, அதோட ஒரு வேர்பு போடுறார், உப்பருந்தே. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ அட்டாச்சா ஆயிடுற எல்லாத்துக்கும். அதனாலதான் உனக்கு you are attached to it. Don't be attached. நீ அட்டாச்மெண்ட் இல்லாம நீ இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ என்ன பண்ணுனா, நீ பக்தி யோக அப்படின்னு. அப்போ பக்தி யோகன்னா என்னது? இந்த இடத்துல பக்தியுடைய பாதை அப்படின்னு நம்ம சொல்றோம். பக்தி பாதையில நீ ஒன்ன செலுத்தி போ. You walk in the path of bhakti. நீ பக்தி பாதையில நீ போனேன்னா என்ன ஆகும்? சத்தியம் உப்பருந்தே. உனக்கு என்ன ஆகும்? உனக்கு அட்டாச்மெண்ட் இல்லாம போயிடும். ஓகே, சோ இட் பிரிவென்ட்ஸ். உப்பருந்தேன்னா என்னது? பிரிவென்டிங். சோ இது பிரிவென்ட் பண்ணும். உப்பருந்தே ருதிர்ங்கிற அந்த தாத்துல இருந்து வருது. உப்பருந்தே அப்படிங்கிறது பிரிவென்டிங். சோ பிரிவென்ட் பண்ணுது. அடுத்தது என்ன சொல்றாரு? மகதனு கமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா. அப்ப என்ன சொல்றார்? மகதனு கமலப்யா பக்தி.
மகத், அதாவது மகத்னா யாரு? மகத்னா பெரிய. அப்போ நீ என்ன பண்ணணும்? அனுகமலப்யா பக்தி. நீ எப்படி இருக்கணுமா? நீ தனியா நீயா நினைச்சுட்டு நீ உட்கார்ந்துட்டே இருந்தேன்னா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. பட் அனுகமம், அனுகமம்னா என்னது? ஃபாலோ. அனுகச்சத்தின்னா என்னது? ஃபாலோயிங். நீ யார ஃபாலோ பண்ணணுமா? மகத் அனுகமலப்யா பக்தி. அப்போ நீ ஹோலியா இருக்கிறவா, மகத்தா இருக்கிறவா, உன்னை விட பெரியவாளா, பெரியவானா என்ன, பக்தியில சிறந்தவாளா இருக்கிறவாளா நீ ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஏவ சாத்தியா ஏவ சாத்தியா பக்தி ஏவ சாத்தியா அப்படின்னு. அப்போ நீ மகதனு கமலப்யா பக்தி ஏவ அத்திர சாத்தியா, உனக்கு அங்கதான் கிடைக்கும். இதி யாரு சொல்றா? கபிலஹ துவம் ஞகாதி தேவஹூத்யை ஞகாதிஹின கத்து. கத்துங்கிற தாத்துல இருந்து வருது. அது இந்த இடத்துல லுங்குல காரமா வருது. ஓகே, சோ அவ சொன்னா, யூ டாட், நீ சொன்ன, நீ போதனம் பண்ணினா. யாருக்கு? தேவஹூத்தியை. நம்ம தேவஹூதி அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுல நீ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாய். சோ தேவஹூத்தியை, தேவஹூத்திக்காக. சோ தட்ஸ் சதுர்த்தியில. ஓகே, சோ கபில தனுஹு இதி. கபில தனுஹுன்னு என்னது? ஃபார்ம். கபிலராக உருவெடுத்த குருவாயிருப்பா, நீ கபிலராக உருவெடுத்து நீ தேவஹூதிக்கு இதை போதித்தாய். ஓகே, சோ நம்ம இன்டெலெக்ட், எந்த நம்மளோட மைண்ட் நம்மளோட சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம எல்லா பிளஷர்ஸையும் நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கும்போது உனக்கு லிபரேஷன் கிடைக்காது. நீ லிபரேஷன் கிடைக்கணும்னா நீ பிளஷர்ஸ் எல்லாம் நினைக்க கூடாது. அதோட நீ பக்தி மார்க்கத்துல போகணும். அதுவும் நீ எப்படி போகணும்? உன்னை விட சிறந்தவர்களா யாரு பக்திவான்கள், உனக்கு பெரிய பெரிய குரு, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுத்து போகணும்னு, அது மாதிரி நீ போயிட்டு உனக்கு அப்பதான் உனக்கு சாத்தியமாகும். ஓகே, so that is what he says in the first. प्रकृति महदहंकाराश्च मात्राश्च भूतान. करेक्टा படிக்கிறேனா? தப்பா படிக்கிறேனா? பாகி மேடம் படிங்க. प्रकृति अहंकाराश्च मात्राश्च भूतान अभिहृदपि साक्षी पुरुष पंचविंशः इति विदित विभागो मुच्यते सौ प्रकृत्याः कपिलतनुगतित्वं देवहूत्यै नगादिः. प्रकृति महदहंकाराश्च मात्राश्च भूतान्यपि हृदपि दशाक्षी पुरुष पंचविंशः इति विदित विभागो मुच्यते सौ प्रकृत्या कपिलतनुरुचित्वं देवहूत्यै ஞகாதிஹி. ஸோ இந்த ஸ்லோகம் தான் நம்ம முன்னாடியே நம்ம 4வது தசகத்துல அஷ்டாங்க யோகம் பார்த்தோம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹேட் சென்ட் யூ மெட்டீரியல் ஆல்சோ ரிகார்டிங் தட். அதுபடிதான் இது. அதாவது என்ன சொல்ற? பிரகிருதி மகத் அகங்காரா. அப்புறம் பாருங்க என்னெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. பஞ்சவிம்சங்கிற, அதாவது 25 இது இருக்கு. என்னெல்லாம்? பிரகிருதி ஃபர்ஸ்ட், அடுத்தது மகத், அப்புறம் அகங்காரா, மாத்ராஷ்ட அப்படின்னு இந்த பஞ்ச தன்மாத்திரம். வாட் ஆர் த பஞ்ச தன்மாத்திரம்? சவுண்டு, டச்சு, அப்புறம் ரூபம், ஃபார்ம், அதான். அப்புறம் டேஸ்ட், ஜிஹ்வா அதுல டேஸ்ட் அப்படி எடுத்துக்கோம். ஸ்மெல். ஓகே, இது பஞ்ச தன்மாத்திரம். பூட்டானி அப்படி, பஞ்சபூட்டானி அப்படி. அப்போ பாருங்க என்னெல்லாம்? ஸ்பேஸ், ஏரு, ஃபயரு, வாட்டரு, அர்த்து. நீர், நிலம், பூமி, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம்லே நம்ம. நீர், நெருப்பு, பூமி, நிலம், ஆகாயம், இந்த 5.
அடுத்தது தசாக்ஷி. தசாக்ஷின்னா என்னது? தச அக்ஷி. அக்ஷின்னா இந்த இடத்துல இந்திரியாஸ். ஓகே, இந்திரியங்கள், தசேந்திரியங்கள் என்னெல்லாம்? முதல்ல 5 வந்து நம்ம நாலேஜ், நம்மளுக்கு மனசுல இருக்கிறது என்னெல்லாம்? அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம பார்க்கறோம் இல்லையா, அதெல்லாம் தான். டச், சவுண்டு, டச், ஃபார்ம், டேஸ்ட், ஸ்மெல். ஆனா இதுல வந்து அதே தான், அதே வந்து இங்க இந்திரியங்களா இருக்கு. ஹியரிங், அது சவுண்டுன்னு சொல்றாங்க, தன்மாத்ராஸ். ஆனா இங்க வந்து நம்ம கேட்கறது, அப்புறம் பார்க்கறது, சீயிங், தொடர்றது, டச்சு, டேஸ்ட், ஸ்மெல். இது அண்டு வந்து இருக்கு. இது ஆர்கன்ஸ் ஆஃப், இது வந்து நம்ம மனசு. ஞானேந்திரியம், அதாவது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அதான் தசேந்திரியம். 10 இந்திரியங்கள்ல கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் தான் நம்ம நாலேஜ். அதுதான் பார்க்கறது, கேட்கறது, டச் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது. அப்புறம் ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? கர்மேந்திரியம். அதான் அப்ப என்னெல்லாம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் என்னது, அது நம்ம பார்க்கணும். அதுல என்ன இருக்குன்னா ஸ்பீச், அதுக்கு நம்மளுக்கு வாய் தெரியும். ஹேண்ட்ஸ் வேலை செய்யும், லெக்ஸ், ஏனஸ். அதான் அதை வந்து தமிழ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன், எப்படி சொல்லணும், அது போட்டிருந்த மலர்துவாரம் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்புறம் வந்து ஜெனிட்டல்ஸ். ஜெனிட்டல்ஸ்னா அதுக்கும் நான் பார்த்தேன், பிகாஸ் I wanted to say that it's a word in Tamil, so I just looked for a Tamil எப்படி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னாரு, மலத்வாரம் ஜலத்வாரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ தட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த ஸ்பீச், ஹேண்ட்ஸ், லெக்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஏனஸ் அண்ட் ஜெனிட்டல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் 5 ஆர்கன். அப்போ கர்மேந்திரியம். அப்போ இந்த 24 வந்துட்டு பாருங்க. பிரகிருதி, மகத், அகங்காரா 3, அப்புறம் பஞ்ச தன்மாத்ரா, பஞ்சபூதானி, அப்புறம் தசாக்ஷி. ஓகே, அடுத்தது 25th இஸ் த புருஷா. புருஷா யாரு? புருஷா தான் இதெல்லாம் தெரிஞ்சவா. ஓகே, அவர் தான். இப்போ புருஷா வேற, பிரகிருதி வேற. பிரகிருதியும் புருஷாவும் ஒண்ணும் கிடையாது. ஓகே, இது வந்து இந்த சாங்கிய யோகான்னு உண்டு. கபிலர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, கபிலரோட சாங்கிய யோகா தான். பதஞ்சலியோட யோக சாஸ்திரத்துல வந்து கிடையாது. இந்த 25வது புருஷா கிடையாது. அவர் வந்து 24 தான் எடுத்துருக்காரு. வேற புருஷா எடுத்துருக்கிறது வந்து கபிலரோடு வந்து எடுத்துருக்காரு. கபிலர் தானே போதிக்கிறவரே, கபிலர் தானே. அது சாங்கிய யோகால வந்து அவர் வந்து கபிலர் தான் சொல்லியிருக்கார். இது வந்து நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய விதமான அந்த சாங்கியம்ஸ் இருக்கு. There is one Sankhya where they say that there is no God also. Okay, அது மாதிரியும் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம 25 கேட்டகரிஸ். ஸோ அவர் என்ன சொல்றார்? பிரகிருதி, மகத், அகங்காராக, மாத்ராச்ச, பூதானி, ஹிருதபி. அப்ப இந்த இடத்துல வந்து ஹிருதபி அப்படின்னா மைண்ட். ஓகே, பிரகிருதி, மகத்து, அகங்கார, பஞ்ச தன்மாத்திரம், பஞ்சபூதங்கள், அப்புறம் மைண்டு. ஓகே, மைண்டு தான் ஹிருதயம், ஹிருதபி. அப்புறம் தசாட்சினா 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். அடுத்தது வந்து பஞ்சவிம்சக புருஷக. புருஷா இஸ் த 25th. ஸோ இப்ப யாருக்கு வந்து விதித்த விபாக அசௌ பிரகிருத்தியா முச்சியத்தே. இப்போ இந்த இடத்துல வந்து பிரகிருதிங்கிறது வந்து பாண்டேஜ், நம்மளை வந்து கட்டி போடாது. இந்த பிரகிருதி தானே எல்லாத்துக்கும் மூல காரணம். இந்த பிரகிருத்தில தானே நம்ம வாழறோம், நம்ம எல்லாருக்கும் நம்மளை சுத்தி இருக்கும். அப்போ இது வந்து நம்மளை கட்டி போடாது. இப்போ அந்த பிரகிருதி வந்து யாருக்கு வந்து பிரகிருதி அந்த கடவுள் கிட்ட எப்படி போகணும், இதெல்லாம் தனி, கடவுள் தனி. நேற்றுக்கு நான் ஒரு கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்தேன். அதுல வந்து ஐ டோன்ட், பிகாஸ் நான் போயிருக்கேன் அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு. நான்
முன்னாடி போயிருக்கேன், வெரி லாங். அப்போ அப்போ நான் சான்ஸ்கிரிட் தெரியாது, ஒண்ணும் தெரியாது எனக்கு, சின்ன வயசுல போயிருக்கேன். அப்போ வந்து அவர் எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, 26 படி இருக்குமா இந்த அத்தி வரதர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பாக்குறதுக்கு 26 படி, அதாவது 25 படி இருக்குமா, 26வது பெருமாளே இருப்பாரு. சோ அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். இந்த 24 தான் நம்மளோட அந்த நம்ம சாங்கியா இதுல சொல்லறது. இந்த அகங்காரம் சங்கியான என்னது எண்ணிக்கை. சங்கியா சங்கியாயாக பாவா சாங்கியான்னு நம்ம எடுத்துக்கோம், தத்தித்தமா எடுத்துக்கோம். ஸோ சாங்கிய யோகான்னு. அப்போ அது வந்து 24மே வந்துடுறது. 25வது வந்து புருஷன். அப்போ 26வது வந்து என்ன சொல்றாருன்னா பரம புருஷன். அப்போ அவர் என்ன சொல்றார், இந்த 25வது புருஷன் வந்து ஜீவாத்மா, அதுதான் நான். சரி, நான் வந்து அந்த ஜீவாத்மா. இந்த 24யும் நான் விட்டுட்டேன்னா நான் மட்டும்தான் ஜீவாத்மாவா 25வது படியில நிற்கிறேன். உள்ளுக்குள்ள வந்து பெருமாள் இருக்கார், அத்திவரதர் இருக்கார், அவர் வந்து பரமாத்மா. சோ இந்த ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவை அடையாது. வெரி நைஸ் டு லிசன். சோ அந்த இடத்துல ஐ டோன்ட் நோ, நீங்க நிறைய பேர் போயிருப்பேன், நான் வந்து இதெல்லாம் நோட் பண்ற அளவுக்குலாம் நான் போனதில்லை. இனிமேல் யாராவது போனானா அந்த அத்திவரதர்கிட்ட 25 படி இருக்கு, 26வது பெருமாள் இருக்காருங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அந்த டயத்துல அந்த கபிலரோட இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இத்தி விதிதா விபாக முச்சியத்தே அசௌ பிரகிருத்தியா. சோ அவர் என்ன ஆயிடுறது, இந்த 25வது அவர் பிரகிருத்திய நினைக்கலைன்னா, அப்போ இந்த 24ஐயும் அவர் நினைக்கலைன்னா அந்த 25வது அந்த புருஷர் வந்து என்ன ஆயிடுறாருன்னா பிரகிருத்தியா முச்சியத்தே, இஸ் ரிலீஸ்ட், இஸ் ஃப்ரீட் ஃப்ரம் தட். சம்சாரம் தானே இந்த 24 மகத் இருக்கு, அகங்காரம் இருக்கு, எல்லாமே நம்ம அதை நினைக்கிறோம், இதை நினைக்கிறோம், அதெல்லாம் அதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா நீ வந்து பகவானை நினைக்கிறதுனா நீ வந்து இந்த பிரகிருத்தில இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தி கபிலத்தனு துவம் தேவபூத்தியை நெகாதி. நீ வந்து கபில ரூபமா கபில அவதாரம் எடுத்து தேவபூத்திக்கு சொல்றாங்க. ஓகே. பிரகிருதிகத குணம் கணாஜ்யதே, தப்பா படிக்கிறேன்னா திருப்பியும் பிரகிருதிகத குணம் கரெக்டா ராகம் மறந்து போயிடுது. Anybody can read, ma? இல்ல ராகம் படிச்சவா படிங்க. ஓகே. பிகாஸ் எனக்கு ராகத்தோட படிக்கல. சரி, இப்ப படிச்சாலே முந்தின ராகம் படிச்சாலே. வேற யாராவது படிக்கணும், ராகத்தோட படிச்சவா படிங்க. படிக்கலாம் மாதா. பிரகிருதிகத குணாதே நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் ததகுணாஸ்தம் வஜேரன் மதனுபஜன தத்வாலோச்சனை சாப்யபேயாத் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நகாதீஹி. பிரகிருதிகத குணம் நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் வஜேரன் மதனுபஜன தத்வாலோச்சனைஹி சாப்யபேயாத் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நகாதீஹி. இப்ப என்ன சொல்ற, பிரகிருதி கத குணௌகைஹி ந ஆஜ்யதே புருஷஹ அயம். அப்போ இந்த புருஷா, எந்த புருஷா, இதெல்லாம் இந்த புருஷன் யார், பிரகிருத்திலேருந்து பிரகிருத்தியோட அட்டாச் ஆயிருக்கிற இந்த புருஷா அவர் எப்படி இருக்காராம், இது அயம் புருஷஹ பிரகிருதி கத குணௌகைஹி. அப்போ அவருக்கு என்ன இருக்கான், குணங்கள் நிறைய குண கூட்டங்களா இருக்கான். என்னெல்லாம் இருக்கான் அவருக்கு குணங்கள்லாம். அவருக்கு வந்து பிரகிருத்தியில இருக்கிறவருக்கு என்னெல்லாம் இருக்கு குணங்கள் பாருங்க. சின்ன சின்ன குணங்கள்லாம், நம்மளுக்கு பசி எடுக்கிறது அது ஒரு குணம், தாகம் எடுக்கிறது,
துக்கத்தை நம்ம துக்கப்படுறோம், எதுக்காக கஷ்டப்படுறோம். அப்புறம் நம்ம எதையாவது நினைச்சுக்கணும், டெலியூஷன்ல இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வயசாகுது, மரணம் வருது. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஓகே, மனுஷனோட இயற்கை, இது பிரகிருத்தியோட இயற்கை. ந ஆஜ்யத்தே யதி தூ தஸ்யாம் சஜதி. ஓகே, சோ இவ வந்து என்ன பண்றானா, இந்த இந்த பிரகிருத்தியோடயே இருந்திருக்கான்னா, ந ஆஜ்யத்தே இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் இட். ஓகே, இஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங். இந்த புருஷா வந்து பிரகிருத்தியோட குணங்களோட இருக்கும்போது அப்படியே தான் இருக்கார். யதி தூ தஸ்யாம் சஜதி தத் குணாஹா தம் பஜேரன். ஓகே, என்ன ஆயிடுறதுன்னா, இந்த குணங்கள்லாம் இருக்கான், ஆனா இவர் வந்து அது கூடயே இருக்கார், அட்டாச்சாவே ஆயிட்டார். பிரகிருத்தில இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த குணங்கள் வந்து நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லல, ஆனா இவன் வந்து அட்டாச் ஆயிடுறான். ஓகே, ஒரு புருஷன மனுஷன், ஒரு மனுஷன் வந்து அதோடைய அட்டாச் ஆன உடனே இந்த பிரகிருத்தியோட, சோ அந்த பிரகிருத்தியில இருக்கிற எல்லா குணங்களும் அவனோடய போயிடுறது. அது என்ன ஆயிடுறது, அதோ அவனோட பஜேரன், அவனுடைய அட்டாச் ஆயிடுறது எல்லாம். ஓகே, தே ஆல் கோ வித் ஹிம் ஒன்லி. அப்போ அப்படியே ஆயிடுறது. அப்போ என்ன ஆயிடுறது, மதனு பஜன தத்துவாலோச்சனை. ஓகே, அப்போ அவர் என்ன சொல்றார், அதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிறதும் சொல்றாரு. பாருங்க, நீங்க அட்டாச் ஆயிடுது, எல்லாம் இருக்கு, எல்லா குணங்களும் பிரகிருத்தியில நிறைஞ்சாயிடு இருக்கு, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அட்டாச் டு பிரகிருதி ஆயிடுது, அதனால அந்த குணங்களும் உங்களுடைய அட்டாச் ஆயிடுது. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு மாற்று வழி சொல்றாரு. மதனு பஜன தத்துவாலோச்சனை. அப்போ அனுபஜனம், நீ வந்து எப்பொழுதும் என்ன வந்து மத்து, இந்த இடத்துல மத்துன்னு மத்து அனுபஜனம் தத்துவ லோச்சனை. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்னா, என்ன வந்து நீ வர்ஷிப் பண்ணணும். கடவுள் சொல்றார், குருவாயூரப்பன் சொல்றார், நீ வந்து என்ன வர்ஷிப் பண்ணிட்டு, ஏன்னா அவர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அப்போ தத்துவ ஆலோசனை, நீ வந்து யோசிக்கணும், என்னோட நேச்சரை பத்தி, என்னை பத்தி எல்லாம் நீ யோசிக்கணும். நீ அதெல்லாம் யோசிச்சேன்னா சா அப்பி அப்பயாத். ஓகே, அப்பயாத் அப்படின்னா உன்னை பிடிச்சுக்க மாட்டான். ஷீல் நாட் ஹோல்ட் யூ, ஷீல் கோ அவே. யாரு, பிரகிருதி வில் கோ அவே. நீ பிரகிருத்தியோடயே ஒட்டின்னு இருக்க, ஆனா நீ அதை விட்டுட்டு நீ என்ன பார்த்து என்னை பத்தியே நீ நினைச்சுண்டு என்ன கொண்டாடிட்டே இருந்து, என்ன நீ கும்பிட்டுட்டே இருந்தேன்னா, அதுவும் வந்து தன் உன் மேல இருக்கிற பிடிய விட்டுரும். அப்படின்னா என்ன, நீ பக்தி மார்க்கத்துல உன் பாதையை செலுத்தி உன்னுடைய என்ன சொல்றது, தினசரி எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் நினைக்காம உன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பக்தி மார்க்கத்துல நீ பண்ணினேன்னா உன்னையும் அது விட்டுரும், அந்த ஆசைகள்லாம் ஒண்ணு விட்டு போயிடும். இத்தி கபிலத்தனுத்துவம் தேவகூத்தியை நெகாதி. இப்படி யாரு சொன்ன, துவம் அதான் சொல்ற, துவம் நெகாதி. குருவாயூரப்பா, நீ தேவகூத்திக்கு இந்த மாதிரி சொன்னேன். அப்போ என்ன பண்றாங்க, பிரகிருதி வந்துதான், பிரகிருத்தியோட ஒட்டி போறதுனாலதான் அந்த புருஷனுக்கு எல்லா விதமான குணங்களும் அவனுடைய வருது. ஆனா நீ வந்து அதுல இருந்து ஒண்ணு அட்டாச்மெண்ட்டை எடுத்துட்டேன்னா என்ன ஆயிடும், நீ வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறது கடவுளுடைய தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதான் அவர் வந்து இந்த தேவகூத்திக்கு உபதேசம் பண்றாரு. விமலமதி ரூபாத்தை ஆசனாத்யை மதங்கம் கருட சமாதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுளிதமாலம் ஷீலயேதானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. விமலமதி ரூபாத்தைஹி
ஆசனாத்யைஹி அப்படி வருது. ஓகே, மத்தங்கம், மதங்கம்ங்கிறது மத்த அங்கம். இது வந்து இட் இஸ் அ சமஸ்த பதம். உங்களுக்கு மம மம அங்கம் நம்ம சமஸ்த பதத்துல படிச்சிருக்கோம். மம அப்படின்னு வந்தானா நம்ம வந்து மத்துன்னு போடணும். ஐ ஹோப் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் புக்லயே நம்ம பார்த்திருக்கோம். சமாசத்துல வந்து மமான்னு வந்ததுன்னா மத்து போடணும், தவான்னு வந்ததுன்னா துவத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் தட். ஸோ அதுதான் மதங்கம். ஓகே, ஸோ விமல மத்தி எப்படி இருக்கான் பாப்பா. அடுத்தது சொல்றேன், உபாத்தைஹி ஆசனாத்யைஹி. ஆசனங்கள் நம்ம பார்த்தோம்ல, யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா, இந்த அஷ்டாங்க யோகம் பார்த்தோம் 4th சாப்டர்ல. ஸோ இதெல்லாம் நம்ம ஆசனானா இந்த இடத்துல மெடிடேஷனா தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அந்த கடவுளை நினைச்சு உபாத்தைஹி ஆசனாத்யைஹி, ஸோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தானா விமல மத்திஹி. ஓகே, விமல மத்திஹி யாரு? விமலமா இருக்கிற மத்தி. மத்தியில என்ன? த மைண்ட். ஓகே, த இன்டெலெக்ட், நம்மளுடைய புத்தி எப்படி இருக்கணும்? விமலமா இருக்கணும். ஓகே, நோ மலம், ந மலம். ஓகே, ஸோ தட் வில் பி வெரி வெரி பியூர். ஒண்ணுமே நம்ம 100 தியானம் பண்ண போகும்போது 100 இது நினைக்காம கடவுளை மட்டும் நினைக்கிற மாதிரி ஒரு இதுல ஆசனம் அந்த பிராக்டிஸ் பண்ணி அப்படி நம்ம இருந்தோம்னா விமலமதி திவ்ய பூஷாயுதாங்கம். என்ன சொல்ற நீ? அந்த நம்ம தியானத்துல நீ பண்ணும்பொழுது உன் கண்ணு முன்னாடி என்ன உருவம் வரணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. திவ்ய பூஷாயுதாங்கம் கருட சமாதி ரூடம். எப்படி பார்க்கணுமா? அவரை பார்க்கணுமா? நம்ம எப்படி இருக்காரா? கருட சமாதி ரூடம், கருடன் மேல உட்கார்ந்து எப்படி இருக்காரா? திவ்ய பூஷாயுதாங்கம். பூஷானா பூஷாணி, பூஷணாணி சொல்லுவாங்க. அது ஆர்னமெண்ட்ஸ், அதாவது டிவைனா இருக்காராம். நகையெல்லாம் போட்டு யுதாங்கம். யுதாங்கம்னா அவருடைய அந்த சக்கரம், கதை, வில்லு எல்லாமே வச்சுட்டு இருப்பாரு விஷ்ணு வந்து. அப்போ அதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் அப்ப யுத்தத்துக்கு தேவையானதும் டிவைனா, அதுவும் டிவைன் தான், அதுவும் ஹோலி தான், அதுவும் வந்து நம்ம புண்ணியமானதுதான். அதை நினைச்சுக்கணுமா? அதே மாதிரி அவர் கருடன் மேல உட்கார்ந்து சகல விதமான ஆபரணங்கள், அந்த கௌஸ்துபமணி எல்லாம் சொல்லுவோம், மக்கர குண்டலம், கேயூர மர்தனம் இப்ப பார்த்தோம் நம்ம வந்து அந்த தசகத்துல எல்லாம் 2வது தசகத்துல சூரிய ஸ்பர்த்தி, கிரீட, ஊற்று, திலகம் பார்த்தோம் நம்ம அது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம அவரை பார்த்துட்டு அவருடைய ஆர்னமெண்ட்ஸ், அப்புறம் அவருடைய கையில இருக்கிற திவ்ய யுத்தத்துக்கானதை எல்லாத்தையும் நம்ம நினைச்சிருந்து தியானம் பண்ணிட்டு ருச்சி துளித்த தமாலம். அப்போ என்ன சொல்றாரு அவர்? அதாவது இந்த தமாலம் அப்படிங்கிற ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ வந்து எப்படி இருக்குமான்னா அது வந்து ஆல் அப்படியே பளபளன்னு இருக்குமா. ஓகே, அப்போ என்ன எப்படி இருக்குமா? அது அது வந்து ஷைனிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணணும். ஓகே, அப்போ ருச்சி துளித்த தமாலம். அப்போ அப்படியே அப்படியே அட்ராக்டிவா, அப்படியே ஒரு காந்தமா நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கிற அந்த தமாலட்சி எப்படி வந்து இழுக்கணும்? ஏன்னா அது ரொம்ப ஆக்கர்ஷமா இருக்குமா பார்க்கறதுக்கு. அத மாதிரி கடவுளை வந்து அந்த மாதிரி இருப்ப, அந்த மாதிரி ஒரு உருவத்தை நினைச்சுண்டு மதங்கம், மதங்கம் அதான் என்னுடைய அங்கத்தை பார்த்து குருவாயூரப்பன் சொல்றார். அணுவேலம் ஷீலையேத் அப்படிங்கிற. அணுவேலம் ஷீலையேத். அணுவேலம்னா எப்பொழுதும். ஓகே, எல்லா வேலையிலும் இந்த இடத்துல ஃபாலோயிங், ஒவ்வொரு வேலையா ஃபாலோ பண்ணி அப்படின்னா எல்லா வேலையும் எல்லா நேரமும் என்ன பண்ணணுமா? ஷீலையே, ஷீலையே தான் தியானம். அப்ப என்னோட உருவத்தையே தியானம் பண்ணணும். எப்படிப்பட்ட உருவம்? அது வந்து கருடன் மேல உட்கார்ந்து திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு திவ்ய அந்த இது யுத்தத்துக்கு உண்டானது வெப்பன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஆயுதங்கள், திவ்ய ஆயுதங்கள் எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கிற கருடன் மேல உட்கார்ந்து இருக்கிறவ நீங்க நினைக்கணும்.
நீங்க இந்த ஆசனம்லாம் எடுத்து தியானம் பண்ணிட்டு இதை நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா நேரமும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்றார், புருஷ தத்துவம் அதானே போதிக்கிறதுக்காகவே கபிலர் வந்திருக்கார். சோ இதுவும் போதிக்கிறார். இந்த மாதிரி ரூபத்துல நீங்க தியானம் பண்ணணும். பக்தி இதெல்லாம் பக்தியா எப்படி இருக்கணும், அந்த குணங்கள் எல்லாம் விட்டுட்டு எப்படி நம்ம சத்துவ குணத்துக்கு வரணும், எப்படி நம்ம தியானம் பண்ணி கடவுள்கிட்ட பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறதுதான் கபில தனுருத்தி துவம் தேவஹூத்தியை ஞகாதி. குருவாயிரப்பா, நீ வந்து கபிலரா உருவம் எடுத்து தேவஹூதிக்கு இதை நீ சொன்னாய். ஓகே, திஸ் இஸ் தி ஃபோர்த். மம குணகணலீலா கருணனைः கீர்த்தனாத்யைः மயீசுரசரிதோக ரக்ஷ்ய சித்தானுவృత్తిः பவதி பரமபக்திः சாஹி மிருத்யோர்விஜேத்ரி கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. என்ன சொல்றாரு அடுத்து? இதெல்லாம் நீங்க என்னோட ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது மம குண கணா லீலா கருணனைஹி கீர்த்தனாத்யைஹின்ட்ட. அப்போ மம குண கண, அப்போ என்ன இருக்கு? என்னுடைய குணங்கள், என்னுடைய குண கண கணான்னு ரூபம், என்னோட குணங்கள் எல்லாம் நீங்க சொல்லிட்டே போலாம். அப்ப நீங்க வந்து என்ன சொல்றாரு அவர்? நீங்க பக்தி மார்க்கத்துல இருந்து என்னையே தியானிக்கணும், என்னுடைய எல்லாத்தையும் நீங்க நினைக்கணும். நான் வந்து ஒரு இதை பார்த்தானா, ஓ இதுல வந்து இப்படி இருக்குமோ, கடவுள் இப்படி பண்ணியிருப்பார், அந்த குணத்தோட நம்ம வந்து லிங்க் பண்ணி பார்க்கணும். சோ எல்லா குணங்களும் லீலா கருணனை. அப்போ குணங்களும் நம்ம பார்க்க போறது இல்லை, எல்லாமே நம்ம காதால கருணனை யூசிங் அவர் இயர்ஸ் வி ஆர் ஹர்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் கேட்டோம், இல்லை ஒரு பக்தி மார்க்கத்தோட ஒரு பிரவச்சனம் கேட்டோம், அதெல்லாம் குணம், கடவுளுடைய குணங்களை சொல்றா, அப்ப லீலைகளை சொல்றா, இதெல்லாம் நீங்க கேட்கணும். கீர்த்தனாத்யைஹி, கீர்த்தனம்னா என்னது? அவருடைய பேரை சொல்லிட்டே இருக்க, பாடிண்டே இருக்க, நாராயணா 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 சொல்லணும், அது கீர்த்தனம். ஓகே, ஸோ சொல்லிட்டே இருக்கிறது அவருடைய நேம், இல்லைன்னா ஏதாவது அவரை பத்தி ஏதாவது பாடுறது, இதெல்லாம் தான் கீர்த்தனாத்யைஹி. மயி சுரசரித்தோக பாருங்க, மயி சுரசரி சரித்த ஓக பிரத்யசித்தானு விருத்திஹி. ஓகே, இப்ப மயி சுரசரித், சுரனா என்னது? தேவர்கள். சரித்துனா என்னது? வாட்டர். அப்ப தேவலோகத்திலேன்னு வர்ற தண்ணினா என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது கங்கை தான் இல்லையா? அது தேவலோகத்திலேன்னு வந்ததுங்கிறது கங்கை. அப்போ மயி சுரசரிதோக பிரக்யா சித்தானு விருத்தி. அப்ப நீங்க எப்படி என்னை பத்தி நினைக்கணும், என்னோட விஷயங்கள் எல்லாம் நீங்க காதால கேட்கணும், நீங்க பக்தி பாட்டு பாடணும், என் நாமங்களை சொல்லணும். அது எப்படி இருக்கணுமா? சுரசரி ஓக பிரக்ய அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்கணுமானா, சுரசரி ஓகனா இந்த ஃப்ளோயிங், ஓடர். அந்த கங்கை நதி எப்படி இல்லாம ஓடுமோ, ஓகே, அதே மாதிரி நீ உங்களுடைய மனசு வந்து எந்த விதமான தடையும் இல்லாம, இன்டரப்ஷனே இல்லாம அந்த மாதிரி நீங்களும் இருக்கணுமா? ஓகே, சித்தானு விருத்தி, உங்க மைண்டு சிந்தையில இருக்கிற விருத்தி, the way you think in your mind, you should only think, நான் வந்து என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் எப்படி இருக்கேன். நீ பக்தியா வரணும்னா அதெல்லாம் என்னை பத்தி நினைக்கணும். எப்படி நீ வந்து கங்கை நதி வந்து எப்படி ஸ்டாப்பே இல்லாம ஓடி வருதோ தேவலோகத்துல இருந்து, அந்த மாதிரி உங்களோட மனசு வந்து எந்த விதமான ஸ்டாப்பேஜும் இல்லாம என்னுடைய உருவத்தையும் என்னை பத்தியும் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி. இப்ப என்ன ஆயிடுறது? நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தானா என்ன ஆயிடுமா? பரம பக்தி என்ன கிடைக்கிறது அதுல இருந்து?
பரம பக்தி பவதி. ஓகே, இந்த இடத்துல வந்து பவதி அது வந்து வருது இருக்கு. அதுல இருந்துதான் பரம பக்தி வருது. என்னையே நினைச்சுட்டு இருக்கேன், என்னை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கேன், என்னை பத்தியே பேசிட்டு இருக்கேன். You're going on talking about me, thinking about me, singing about me, chanting my name, all this continuously. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? சாஹி பரம பக்தி வந்துடும். சாஹி மிருத்யோஹோ விஜேத்ரி. அப்போ உனக்கு வந்து விஜேத்ரினா என்னது? விஜயம் பண்ணக்கூடியவர். யாரு ஜெயிக்கிறாரோ, எதை ஜெயிக்க முடியும்? மிருத்யோகோனா இந்த இடத்துல என்னது? சாவு கிடையாது. அதாவது நம்ம பிறந்து வரது, சம்சாரம், திருப்பி மறுபிறப்பு, பிறந்து வரது, நம்ம கர்ம பலன் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறது. அதுல இருந்து கர்ம பலன்லாம் எனக்கு வேண்டாம், அதுல இருந்து எனக்கு மோட்சம் கிடைக்கணும், நான் லிபரேட் ஆகணும். அதுதான் மிருத்யோகோ விஜேத்ரி. அப்ப யூ வில் காங்கர். நீ வந்து ஜெயம் கொள்ளுவை. எதை ஜெயம் கொள்ளுவை? மிருத்யுவை ஜெயம். மிருத்யுவைனா சாகா வரம் கிடையாது, உனக்கு வந்து மறுபிறப்பு கிடையாது, மோட்சம் கிடைக்கும். அதுதான் சரி. கபில தனுத்தி துவம் தேவஹூத்தியை ஞகாதி. கபிலரா உருவெடுத்த குருவாயூரப்பா, நீ இத தேவஹூத்திக்கு போதித்தாய். தேவஹூத்தி மூலமா நம்ம எல்லாருக்கும் குருவாயூரப்பன் வந்து அதை போதிச்சிருக்கார். ஓகே, ஸோ நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கணும்? நம்ம கடவுள் மேல இருக்கிற பக்தி எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு தடையே இல்லாம எப்படி, ஹவு அன்இன்டரப்டடா, எப்படி தடையே இல்லாம எப்படி கங்கை நதி, ஹவு த கங்கா ஃப்ளோஸ், அதே மாதிரி நம்ம கடவுளுடைய நினைப்புலயே அவரை பத்தியே காதால கேட்டுண்டு அவரோட நாமங்களையே சொல்லிண்டு இந்த ஜனன மரணம் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஜெயிச்சுட்டு நம்ம மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான். இது வந்து